சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹாரிஸ் மாமாவோட சம்பவம் தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட. இல்ல தலைப்புக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு மூவி. காதல் ரிப்பீட் ரீசெட் பார்த்தா புரியும். படம் நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, நல்லா வாட்ச் பண்ணல, 1 டே 2 டைம்ஸ் பார்க்கலாம், நல்லா இருக்கு மூவி, சூப்பரா தான் இருக்கு. நீங்க வாட்ச் பண்ண என்டர்டைன்மெண்டா இருக்கும். நல்லா மூவில வந்து ஒரு அந்த இதெல்லாம் சீன்ஸ்லாம் கிடையாது, சூப்பரா இருக்கு, நல்லா செகண்ட் டைம் வாட்ச் பண்ணதுக்கு நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்படி நல்ல சார், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கும் மூவி, என்டர்டைன்மெண்டா இருக்கும், எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. படம் நல்லா இருக்குண்ணா, ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா. ஹாரிஸ் மாமாவோட சம்பவம் தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட. ஆமாம், உண்மையிலே ஹாரிஸோட சம்பவம் தான் இது. மியூசிக் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பயங்கர ப்ளஸ் படத்துக்கு. பெர்ஃபார்மன்ஸு ஓகே, ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டோரி கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லா ஃபேமிலி நல்லா க்ளீனாக பார்க்கலாம் அந்த படம். லவ்வர்ஸ்க்கு பிடிக்கும் அந்த படம் ஆக்சுவலி. அதுதான் ஒன் டே மெமரி லாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. தரமாக இருக்குது சார், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க பார்க்கும்போது நல்லா இருக்கும். வயசானவங்க பார்த்தா ஸ்டோரி புரியாது, இப்போ இருக்க பசங்க பார்த்தா நல்லா புரியும். சின்ன பசங்க ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி பெஸ்ட் ஆக்டிங். சைடு ரோலில் இருக்கவங்க எல்லாரும் லவ் நீங்கள் படம் பார்த்தா தெரியும் சார், எல்லாம் போய் பாருங்க சார், நல்லா இருக்கு படம். லவ் ஸ்டோரி, ட்ரூத் லவ், சின்ன வயசுலேருந்து ஒரு லவ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. வணக்கம் சார். நல்லா தான் சார் இருந்தது, கொஞ்சம் சவுண்டு மட்டும் காது வலிக்கிற மாதிரி இருந்தது, வேற ஒன்றும். புதுமுக நடிகரை இந்த அளவுக்கு நடிக்க வச்சது வந்து ஏஎல் விஜயால மட்டும் தான் முடியும். அந்த டைரக்டருக்கு என்னோட மிகப்பெரிய பாராட்டுகள். மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இல்லை அந்த ஒரு சப்ஜெக்டை கொண்டு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து இந்த காலத்து பசங்களுக்கு செட் ஆகணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஒரு சீனும் அந்த அளவுக்கு யோசனை பண்ணி பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக இதில் தெரியுது சார். மென்மையான காதல் சப்ஜெக்ட் இது, நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, எடுத்திருக்க ஏரியா எல்லாமே வந்து வெளிநாட்டில் எடுத்ததுனால ரொம்ப அற்புதமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக அந்த லவ் சப்ஜெக்டை விரும்புவாங்க சார். டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு சார். அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் என் லவ் யாரு சார் விரும்பாமல் இருப்பாங்க, எல்லாருமே விரும்புறது தான் சார். காதல்ன்றது வந்து எல்லா வயசுலையும் எல்லாத்துக்கும் இருக்குது சார். கண்டிப்பாக பார்த்துருக்கோம் சார். சார் இது வந்து கமல் சார் அந்த 3ஆம் பிறை படத்துல இருக்கிற அந்த அந்த டைப்பை கொண்டு வர மாதிரியான வரப்போற இந்த காலத்துலலாம் வந்திருக்கிற படத்துங்கள்ல பார்க்க முடியாம சப்ஜெக்ட். ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் மென்மையான சப்ஜெக்ட்ன்றதுனால சார், அவங்களாம் ஆக்ஷன் பெரிய ஆளுங்க சார், ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அவங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சாங்கன்னா ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஆமா சார். ஆனால் இந்த படம் மென்மையான சப்ஜெக்ட், காதல் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்டுங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க லைக் பண்ணுவாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. மியூசிக் சூப்பர், நல்லா பேக்ரவுண்டு இடம்லாம் வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க. அந்த அந்த இடத்தினுடைய டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்ல வரல, பட் பார்த்ததோட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் ஒருத்தருக்காக அவரோட லைஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணி இது பண்ணுறது கைண்டாக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம் தானே. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு சார், எல்லாம் நல்லா இருக்கு. லவ் கான்செப்ட்னு சொல்லிட்டு வந்ததுல இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மூவி நல்லா சொல்லலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்ஸும் இல்லை, ஃபேமிலியாக நல்லா வந்து ஜாலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை, யார் வேணா வரலாம். ஆனால் கிட்ஸ்க்கு அவ்வளோ புரியுமானால இல்லை, ஒரு பர்சன் அவங்களோட எஃபர்ட்ஸ்க்காக என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸில் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அவ்வளோலாம் இல்லை. நல்ல ஒரு லவ் கான்செப்ட், ஒரு புரிதலான இருக்கு, நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் ஸ்டோரி தான், எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நைஸ் சாங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, கிளைமேக்ஸும் செம்மையாக இருக்குது, நைஸ் சாங், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். காதல் ரீசெட் ரிப்பீட்டு, அதில் காதலும் செட் ஆகல, ரீசெட்டும் செட் ஆகல, ரிப்பீட்டுங்கிற வார்த்தை அந்த படத்துக்கு பொருந்தும். ஆனால் ஹாரி ஜெயராஜ் மியூசிக் நல்லா இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு வராரு. அவரோட சாங் 3 சாங் தான் இருக்குது, நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜியா சங்கர் ஹீரோயின், அவங்க ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்வரவு, உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் அசோகனும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.